சொந்தக்காரங்க தான் சவுதியோட அரச குடும்பம். சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் நாடு. அந்த நாட்டோட இளவரசர் பத்தியும் அவர் தன்னோட கோடிகளை எந்த அளவுக்கு ஆடம்பரமா செலவு பண்றாரு அப்படின்னும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுதி அரச குடும்பம் அப்படின்னாலே உலகத்தோட ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம்னு சொல்லலாம். சவுதி அரசர், சவுதி இளவரசர்னு அந்த குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சவுதி பிரின்ஸோட பெயர் முகமது பின் சல்மான். சவுதி குடும்பத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 1.4 ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கு. இந்திய பணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுமார் 116 லட்சம் கோடி. சவுதி மன்னரோட மகனான முகமது பின் சல்மான் தான் மிடில் ஈஸ்ட்லயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த நபரா பார்க்கப்படுறாரு. இந்த குடும்பம் எந்த அளவுக்கு பணக்காரங்க அப்படின்னா, இவங்களால இந்த உலகத்துல வாங்க முடியாத ஒரு பொருள்னே இந்த உலகத்துல எதுவும் இல்ல. நம்ம கனவு வாழ்க்கையில நினைக்கக்கூடிய வாழ்க்கைய முகமது பின் சல்மான் அவரோட அன்றாட வாழ்க்கையில பொழுதுபோக்கா பண்ணிட்டு இருக்காரு. இந்த சவுதி குடும்பத்துக்கு ஹவுஸ் ஆஃப் சவுத் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. 2020 வந்த ரிப்போர்ட்டின் படி இவங்க பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை விட 14 மடங்கு அதிக பணக்காரங்க. இளவரசர்கள் அப்படின்னாலே சாதாரணமா அவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழுவாங்க. பட் இந்த சவுதி குடும்பத்துக்கு எங்க இருந்து காசு வருது? சவுதி குடும்பத்துக்கிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ ஆடம்பரமான கார்ஸ், வீடுகள் எல்லாமே இருக்கு? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் எண்ணெய். சவுதி அரேபியா குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னா சவுதி அராம்கோ. இதுதான் இந்த உலகத்திலேயே விலையுயர்ந்த ஆயில் ஃபேக்டரி. ஆப்பிள், கூகுள், அமேசான், ஃபேஸ்புக் போன்ற 4 கம்பெனிஸோட ரெவென்யூவை ஒன்று சேர்த்தா கூட சவுதி அராம்கோவோட மார்க்கெட் மதிப்புக்கு பக்கத்துல கூட வராது. இன்னைக்கு தேதிக்கு சவுதி அராம்கோவோட மார்க்கெட் வேல்யூ 2ல இருந்து 10 ட்ரில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் இருக்கு. இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்கா ஆசைப்பட்டா கூட சவுதியோட இந்த அராம்கோ கம்பெனியை வாங்க முடியாது. என்னதான் சவுதியோட கிங் இன்னைக்கு உயிரோட இருந்தாலும் சவுதி ஃபேமிலியோட மொத்த கட்டுப்பாட்டு தலைவரா இன்னைக்கு முகமது பின் சல்மான் தான் இருக்காரு. இவருக்கு MBS அப்படின்ற ஒரு ஷார்ட் நேமும் இருக்கு. 38 வயதான முகமது பின் சல்மான் இன்னும் அபிஷியலா அரசர் ஆகல. அவரோட தந்தையான சல்மான் பின் அப்துல் அஜீஸ் தான் இன்னைக்கு அரசரா இருக்காரு. பட் அவரோட இடத்துல இருந்து மொத்த சவுதி அரேபியாவையும் இவரோட கண்ட்ரோல்ல இவர் எடுத்துட்டாரு. இதனாலதான் இவரை உலகத்தோட யங்கஸ்ட் இளவரசராகவும் சக்தி வாய்ந்த மனிதராகவும் பாக்குறாங்க. கோல்டன் கார்ஸ், பிரைவேட் ஜெட்ஸ், அரச பெண்கள், தங்கத்தால் ஆன வீடுகள், கோல்டன் ரூம்ஸ், கோல்டன் டாய்லெட்னு இவங்க கிட்ட இல்லாத விஷயமே இல்ல. இருக்கிற பாதி பொருள் தங்கத்துல தான் இருக்கு. இப்போ நம்ம முகமது பின் சல்மான் பண்ண நேரடியான செலவுகளை பார்க்கலாம். இவர் இளவரசி சாராவை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 2 மாசம் ஹனிமூன் போயிருக்காங்க. ஹனிமூன் மட்டும் 2 மாசம்னா பாத்துக்கோங்க. இவங்க போன இடம் ஜப்பான் மற்றும் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ்ல இருந்த கிட்டத்தட்ட 3 தீவை 2 மாசத்துக்கு இவர் புக் பண்ணியிருக்காரு. புக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 மாசத்துல வேற யாரும் அந்த தீவுக்கு வரமாட்டாங்க. 2 மாசத்துக்கு அந்த 3 தீவும் இவருக்கு தான் சொந்தம். இவரோட பிரைவேட் ஜெட்ல தான் அந்த இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. இவரோட பாதுகாப்புக்காக மட்டும் செக்யூரிட்டி கூட போயிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். எப்பவுமே சவுதி ஃபேமிலி வேற இடத்துக்கு போறாங்கன்னு வைங்களேன், ஐ மீன் வேற நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க. பட் சவுதியில இருந்தே அவங்க ஒரு குக்கிங் டீமை எப்பவுமே கூட கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா வெளிநாட்டுல சாப்பிடும் போது அவங்களோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. யார் எப்போ எதை கலப்பான்னு யாருக்கும் தெரியாதுல்ல. சோ இவங்களோட குக்கிங் டீமை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருவாங்க. அதே மாதிரி பிரின்ஸ் அவரோட ஹனிமூனுக்கும் அவங்களோட குக்கிங் டீமை கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ இப்போ அந்த 2 மாசம் அந்த தீவுல இருந்தது யாரெல்லாம் தெரியுமா? முகமது பின் சல்மான், அவரோட ஒய்ஃப் சாரா, அதுக்கப்புறமா செக்யூரிட்டி டீம், அவரோட குக்கிங் டீம். மற்றபடி பொதுமக்களுக்கு அங்க அலோட் கிடையாது. இதுக்காக இவர் செலவு பண்ண காசு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 30 மில்லியன் டாலர். இந்திய பணத்துக்கு 249 கோடி. ஹனிமூனுக்காக 249 கோடி செலவு பண்ணிருக்காருன்னா பாருங்களேன். சமீபத்துல கூட நியூயார்க் பத்திரிகையில ஒரு விஷயம் வந்துச்சு. இவர் ஹாலிடேக்காக பிரான்ஸ் போயிருக்காரு. பிரான்ஸை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கடல்ல அவர் யாக்ட பார்த்திருக்காரு. அவர் பார்த்த உடனே அந்த ஆக்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு யாக்ட் என்கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அதோட ஓனரை கூப்பிட்டிருக்காரு. அது ஒரு ரஷ்யன் பிசினஸ் மேனுக்கு சொந்தமானது. அவரை கூப்பிட்டு எனக்கு இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எவ்வளவு விலை சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு 500 மில்லியன் டாலருக்கு அந்த ஆக்டை வாங்கியிருக்காரு. இந்திய பணத்துக்கு 4159 கோடி வரும். இந்த ஆக்டோட பெயர் செரின். இதுல 2 ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கு, ஹாட் டப் இருக்கு, 2 ஹெலிபேட் இருக்கு, ஜிம் இருக்கு. முகமது பின் சல்மான் அவருக்கு பிடிச்சதை சாப்பிட்றதுக்காக சூப்பரா ஒரு கிச்சனும் இருக்கு. அதை தள்ளி இங்க 15 பெட்ரூம்ஸ் இருக்கு. 25 பேர் இதுல வசதியா பயணம் பண்ணலாம். 2014 ரீகாசஸ் 8 அப்படின்ற இன்னொரு ஆக்டையும் இவர் வாங்கினாரு. அது 60 மில்லியன் டாலர். 2015 முகமது பின் சல்மான் பிரான்ஸ்க்கு போகும்போது அங்க சாட்டோ யூ லூயிஸ் அப்படின்ற ஒரு அரண்மனையை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு யாக்டை எப்படி பிடிச்சு போச்சோ அதே மாதிரி இந்த அரண்மனையும் ரொம்ப பிடிச்சு போய் கிட்டத்தட்ட 300 மில்லியன் டாலர் கொடுத்து இதை வாங்கியிருக்காரு. இந்திய பணத்துக்கு 2500 கோடி கொடுத்து வாங்கிக்கிட்டு அதோட நிக்கல. அதுக்கப்புறமா இவருக்கு பிடிச்ச மாதிரி மொத்தமா இந்த அரண்மனையை ரீடிசைன் பண்ணிருக்காரு. நீங்க இப்ப வீடியோஸ்லயும் போட்டோஸ்லயும் பாக்குறது இந்த
அரண்மனை தான். உள்ள இன்டீரியர் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே முகமது பின் சல்மான் வாங்கி அவருக்காக ரீடிசைன் பண்ணது. நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டின் படி முகமது பின் சல்மான் 2017ல லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச ஒரு ஓவியத்தை வாங்கியிருக்காரு. அந்த ஓவியம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த ஓவியத்துக்கான ஏலம் அமெரிக்கால வச்சு நடந்திருக்கு. அங்க அமெரிக்காக்கு போய் ஒரு அரபு இளவரசர் அந்த ஏலத்துல ஜெயிச்சு இந்த ஓவியத்தையும் வாங்கியிருக்காரு. அந்த அரபு இளவரசர் கிட்ட இருந்து முகமது பின் சல்மான் கிட்டத்தட்ட $450 மில்லியன் இந்திய பணத்துக்கு 3740 கோடி கொடுத்து இந்த 500 ஆண்டு பழமையான ஓவியத்தை வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு ஓவியத்துக்கு இவ்வளவு மதிப்பு போயிருக்கு அப்படின்னா அது முகமது பின் சல்மான் கொடுத்தது தான். முகமது பின் சல்மான் இந்த ஓவியத்தை வாங்கிக்கிட்டு சவுதிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட அமைச்சரவையில இருந்த எந்த அமைச்சர்களுக்கும் இது சுத்தமா பிடிக்கலையா. ஒரு ஓவியத்துக்காக $450 மில்லியன் செலவு பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா முகமது பின் சல்மான் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஓவியம் நான் எனக்காக வாங்கல, அபுதாபிக்கு பரிசா கொடுக்கறதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அமைச்சர்களுக்கு இன்னும் வெறுப்பாகி போச்சு. பட் இன்னும் இது அவர் அபுதாபிக்கு கொடுக்கல. முகமது பின் சல்மானுக்கு ரொம்பவே பிடிச்ச செரின் யாக்ல தான் இன்னைக்கு வரை இந்த பெயிண்டிங் இருக்கிறதா சொல்லப்படுது. முகமது பின் சல்மான் கிட்ட கிட்டத்தட்ட 4000 கோடி மதிப்புமிக்க கார்ஸ் இருக்கு. ஃபெராரி, லம்போர்கினி, ஆடி, பிஎம்டபிள்யூன்னு இவர்கிட்ட இல்லாத கார்ஸே இல்ல. அதுல முக்கியமா 3 கோல்டன் கார்ஸ் இருக்கு. அது எல்லாமே 24 கேரட் கோல்டு பூசப்பட்ட கார்ஸ். இப்படி ஒரு லைஃப் கிடைச்சது முகமது பின் சல்மானோட பிளெஸிங்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளவு ஆடம்பரமா வாழக்கூடிய இந்த இளவரசர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.